வணக்கம். ராமகிருஷ்ணருடைய உபதேசங்கள்லாம் ரொம்ப எளிமையான மனிதர்கள் கூட புரிஞ்சு கொள்கிற தன்மையில் இருக்கும். சில நேரங்களில் ராமகிருஷ்ணர் பேரபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, குட்டி ஷார்ட் ஸ்டோரிஸ் மாதிரி சின்னதாக ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லி, கதை மாதிரி சொல்லி எல்லாருக்கும் எளிமையாக புரிய வைக்கிற விஷயங்களை நிறையா பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி சத்குரு மகான்களால் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், அவர் நிறைய உபதேசங்கள் சொல்லியிருக்காரு. ஒரு முறை ராமகிருஷ்ணரை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்தார். அவர் ராமகிருஷ்ணர்கிட்ட, குருதேவரே, இந்த மாதிரி நம்ம ஊரில் ஒருத்தர் கதா காலட்சம் நல்லா பண்ணுறாரு, அவர் பண்ணுறதை கேட்டு எல்லாருக்கும் கண்ணில் தண்ணி வந்துடும், அவர்னால் நிறைய பேர் நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள், நிறைய மனிதர்களை மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் கேட்குறாரு குருதேவர். அப்படியா அப்படின்னு. ஆனால் அவர் கொஞ்சம் கேரக்டர் வைஸாக சரியில்லைங்க. அவருடைய நடத்தை சரியில்லை. அவர் இப்படி இருக்காருங்க, அவரை ஊருக்குள்ளே இருக்க விடக்கூடாது, அவரை ஊரில் இருந்து வெளியே அனுப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அது எல்லாமே கேட்டுட்டு இருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் மெதுவாக சொல்கிறார், உங்கள் வீட்டில் விளக்கமாறு இருக்கா அப்படின்னு கேட்குறார். இருக்குங்க குருதேவரே அப்படின்னு. ஓகே, அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறார். அது வீடெல்லாம் பெருக்கிட்டு ஒரு வாரமாக வச்சுருவோம் அப்படின்னு. அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாராம். அது ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னாராம். அது மாதிரி தான் அவர்னால் ஊர் சுத்தமடையுது. அவர் ஒரு விளக்கமாறு மாதிரி, அவர் ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டோம் ஊருக்குள்ளே. உங்கள் வீட்டில் எப்படி விளக்கமாறு ஓரமாக இருக்கோ அது மாதிரி ஊருக்குள்ளே அவர் ஒரு ஓரமாக இருந்துட்டு போகிறாரு. அவர் என்ன ஒன்று பண்ணார் அப்படின்னு கேட்டாராம். அது மாதிரி நிறைய விஷயங்கள். நம்ம மனம் எப்பயுமே ஒருத்தரை நம்ம பார்க்கும்போதே, இல்லை நம்ம ஒருத்தவங்களை சந்திக்கும் போதோ அவங்கக்கிட்ட இருக்கிற குறைகளை தான் நம்ம எடுத்துக்கோம். நம்ம என்ன அவங்கெல்லாம் ஓகே தான், ஆனால் ஆள் கலர் கம்மியாக இருக்கான், வசதி இல்லை, இந்த மாதிரி ஏதாவது படிப்பு இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் எது குறையோ அதை மட்டும்தான் பெருசாக பூத கண்ணாடி வச்சு பார்க்குறது நம்மளுடைய மனதின் தன்மை. ஒருவேளை அது நம்ம அப்படி வளர்த்துக்கிட்டோன்னு இல்லை. மனது எப்படி கை குழந்தை மாதிரி, மனதை எப்படி நம்ம பழக்கப்படுத்துகிறோமோ அந்த மாதிரி மனம் மாறிக்கொள்ளும். தெரிஞ்சுக்கிட்ட வகையில், தமிழ் நமக்கு சொல்லி கொடுத்த வகையில், நன்றும் தீதும் பிறர் தர வார. அதனால் நம்ம மேலே தான் தப்பு இருக்குது, அடுத்தவங்களை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை, நம்மளை திருத்திக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாத்துக்கும் இதன் மூலமாக, இந்த விஷயத்தின் மூலமாக தெளிவாக புரிய வைக்கிறாரு. நம்ம எல்லா விஷயங்கள்லையும் ரொம்ப விழிப்புணர்வோடையும் நம்மளுடைய குணாதிசயத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நற்சிந்தனையோட நல்ல விதமாக மாற்றி கொள்ளுவதில் தான் முதல் படிநிலை இருக்கிறது. ஆன்மீகத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் மாறும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அதுக்கப்புறம்தான் இறைவன் ஒரு சுத்தமான இடத்துல, சொல்லுவாங்க இல்லையா, லக்ஷ்மி பரிசுத்தமான இடத்துல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அது அர்த்தம் இல்லை. சுத்தமானா வீடை சுத்தமாக்கி வச்சு அதை கூட்டி மொழிகி அப்படி கிடையாது. நம்மளுடைய உள்ளம் சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் மகாலட்சுமி தங்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறைப்பொருளாக சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு எண்ணம், நம்மளோட எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்கணும். அடுத்தவங்கக்கிட்ட இருக்க குறைகளை நம்ம பார்க்கக்கூடாது, எப்போதுமே நிறைகளை தான் நம்ம பார்க்கணும். அப்படிங்கிற நிறைகளை பார்க்க ஆரம்பித்தாலே நம்மளுடைய வளர்ச்சி நல்லாக இருக்கும். வாழ்க்கையில் நம்ம மென்மேலும் உயரலாம். இந்த விஷயத்த குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகாக தெளிவாக அவருடைய சிறு இதன் மூலமாக எல்லாருக்கும் தெளிவுபடுத்தினார். இந்த விஷயத்தை உங்களால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். நன்றி.